அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். யோகத்தின் வழியாக உண்மை அறிவதற்கு பாலுறவு ஒரு தடையாக இருந்தது அக்காலம். ஆனால் பாலுறவை முறைப்படுத்திக் கொண்டு யோகத்தில் முன்னேற முடியும் என்ற வகையில்தான் சித்தர்கள் மகத்தான காயகல்ப கலையை உருவாக்கினார்கள். வித்துநாதத்தின் அருமையை உணர்ந்து சிதைக்காமலும் வீணாக வெளியேற்றாமலும் இருப்புக்கு மேலே இருப்பதை மட்டும் பாலுறவில் செலவிடும் பக்குவத்தை சித்தர்களின் காயகல்ப யோகக் கலை நமக்கு உதவுகிறது. வித்துநாதத்தின் நீர்த்தன்மையை கெட்டிப்படுத்துவதின் மூலம் இத்தகைய நன்மை கிடைக்கிறது. காயகல்பம் எனும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டவருக்கு உண்மை புரியும். அவருக்கு பாடத்தின் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் பாலுறவில் ஈடுபாடு குறைவு என்பது உண்மையா? இந்த உலகின் அதீத செயல்பாடும் ஆர்வமும் பாலுறவின் பின்னால் மறைந்திருப்பதை நாம் காண முடியும். மக்களின் அன்றாட பொழுதுபோக்கும் கலைகளும் வியாபாரங்களும் கூட இந்த உலக மக்களின் பாலுறவை தூண்டுவதின் வழியாகவே நிகழ்கிறது என்று சில ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த தூண்டுதல் மக்களின் இயல்பான பாலுறவு ஆர்வத்தை வற்றச் செய்கிறது என்பதுதான் உண்மை. சரிதானே? இதை ஒரு உதாரண வழி பார்ப்போம். ஒளி, வெளிச்சம் வேண்டுமென்றால் நெருப்பு வேண்டும். நெருப்பு வேண்டுமென்றால் அதற்கான காய்ந்த மரகுச்சிகளும் வேண்டும் அல்லவா? மரகுச்சிகளும் விறகுகளும் இல்லாமல் நெருப்பு தேவை என்றால் எப்படி கிடைக்கும்? உடனே நான் எரிவாயு என்ற கேஸ் பயன்படுத்துவேன் என்று வீம்புக்கு சொல்வார்கள். அதுவும் சிலிண்டர் மாற்ற வேண்டுமே, அது கிடைக்கவில்லை என்றால்? இப்படி உங்களுக்குள் இருக்கும் வித்துநாத சக்தி இருக்குமட்டும் அதை செலவிடுவீர்கள். பிறகு இப்படியான பழக்கங்களால்தான் பாலுறவில் ஆர்வம் வற்றிப் போகிறது, குறைந்து விடுகிறது. பயமும் மனக்கவலையும் குழப்பமும் வந்து இல்லற வாழ்விலும் ஆர்வத்தை இழந்து விடுகிறார்கள். நாளடைவில் திருமணம் முடித்து அங்கேயும் தடுமாற்றமாகி வாழ்க்கை துணைவரை மகிழ்ச்சிப்படுத்த முடியாமல் திணறுகிறார்கள். அதுவே வாழ்வில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. மனமுறிவுக்கும் அதுவே குறிப்பாகிறது. இத்தகைய ஆபத்திலிருந்து தப்பித்திடவே காயகல்ப யோகக் கலை உதவுகிறது. ஆனால் பெரும்பாலோர் விரும்பி இதை கற்பதில்லை. காரணம், இது பாலுறவை மட்டுப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். அப்படி உங்களுக்கு பயம் இருந்தால் அதை அருகில் உள்ள ஆசிரியரிடம் ஆலோசனை செய்து உண்மை அறியலாம். எனினும் காயகல்பம் கற்க விரும்பாதவர்களுக்கும் ஓர் எளிய வழி வேதாத்ரிய எளிய முறை உடற்பயிற்சியில் இருக்கிறது. என்ன, உண்மையாகவா என்கிறீர்களா? ஆம், உண்மைதான். இலைமறை காயாக வேதாத்ரி மகரிஷி இந்த பயிற்சியையும் அதன் பயனையும் இணைத்திருக்கிறார். ஆனால் தனியாக எவருக்கும் சொன்னதில்லை. அனுபவம் உள்ளவருக்கும் ஆராய்ச்சி செய்வோருக்கும் தெரியும் என்பதே உண்மை. இங்கே நானும் தனியாக அதை சொல்லப்போவதில்லை. ஆகையால் வேதாத்ரிய எளிய முறை பயிற்சியை கற்றுக்கொண்டு செய்து வாருங்கள். உங்களுக்கான பாலுறவு நாட்டத்தில் ஆர்வமின்மையை சரி செய்து கொள்ளலாம். பாலுறவின் நிறை குறைகளையும் தீர்க்கலாம். உடலும் மனமும் உற்சாகம் கொண்டு சிறப்பாக வாழலாம். உயிருக்கும் ஊட்டம் உண்டாகி வாழ்நாளும் அதிகமாக்கலாம். நோய் ஏதும் அண்டவிடாமல் வருமுன் காக்கலாம். வந்த நோய்களின் தீர்வு நோக்கி நகரலாம். அதீத நோய்களை கட்டுக்குள் கொண்டு வரலாம். இல்லறத்தை சந்தோஷமாக நிறைவாக நடத்தலாம். ஒருமித்த அன்போடு வாழ்க்கை துணைவரோடு வாழ்ந்து மகிழலாம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.